நான் இருக்கிற ஊர்ல வந்துருச்சு, இதுக்காண்டு ஓடுவேங்கிறியா? ஓட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எனக்கு வரணும்னு அல்லாஹ் எழுதுனா தான் வருமே தவிர அப்படி இல்லாட்டி வராது. இதை மனிதாபிமானவர் இப்படி நம்பி இருந்துட்டான்னு வைங்களேன், அப்ப அந்த பிளேக் நோயால பாதிக்கப்பட்டவன், பன்றி காய்ச்சல பாதிக்கப்பட்டவன் அனாதையை விடப்பட மாட்டானா இல்லையா? இப்படி 50 பேரும் ஊரை விட்டு நான் பன்றி காய்ச்சல் விடலாம் ஊர்ல போட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா செத்த பணத்தை யார் தூக்குறது? யோசிச்சு பார்க்க வேணாமா? சாவாம காப்பாத்துறதுக்குள்ள வைத்தியங்களை செய்வதற்கு யாராவது அங்க நிக்க வேணாமா? அப்ப மக்கள் மக்களோடு தான் இருக்க வேண்டும். அந்த நோய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதை விட மனிதாபிமானம் முதல்ல நிக்க வேண்டும். மனித குல நன்மை முகத்தை, தனி மனிதனின் நன்மையை விட எது முக்கியமாவன? மனித குலத்து நன்மையை நினைக்கணும். என் ஊர்க்காரனுக்கு இந்த மாதிரி வந்து விட்டது, நான் ஓட மாட்டேன், எனக்கு வந்தால் நான் இருப்பேன், வரலன்னு சொன்னா அவனை காப்பாற்றுவேன், அவனுக்கு உதவியா இருப்பேன். நபிகள் அழகா சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, பலதிஹி, அவன் தன்னுடைய ஊரிலேயே தங்கி, சாபிரன் பொறுமையாளனாக தங்கி, முஹ்தசிமன் அதை தங்கறதுக்கு அங்க நன்மை எதிர்பார்க்கிறான். யாரெல்லாம் நான் தங்கிட்டேன், இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், ஆனா இதுக்கு உன்னுடைய நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன், உன்னிடத்தில் இதற்காக நான் நன்மை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி அதே நேரத்தில் ஏகலம் விளங்கிக்கிட்டு தங்கணுமா? என்ன விளங்கணும்? அன்னஹு லா யுஸீபுஹு இல்லாமா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு எழுதியை தவிர வேற ஒன்றும் நடக்கவே நடக்காது என்று உறுதி கொண்டவனாக தங்கினால் இல்லா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறானே அவனுக்கு கிடைப்பது போன்ற கூலி இவனுக்கு கிடைக்காமல் இருக்காது. எப்படி இஸ்லாம் தயார்படுத்து மனுஷனை பார்த்தீங்களா? எப்படி டீல் பண்ணிச்சு பாருங்க. இந்த பன்றி காய்ச்சலா இருக்கட்டும், வேற எந்த காய்ச்சலாவே இருக்கட்டும், ஒரு ஊர்ல கொத்து கொத்தா மக்கள் போறாங்களா, அது எப்படி மக்களை தயார்படுத்துது? ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிவுரை சொல்கிறது, ஓடாது, நில், இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யி, இறைவன் நாடுனா தான் வரும், ஒருத்தனுக்கு வந்ததுனால் அனைவருக்கும் வந்துடாது, நீ இருந்து அப்படியே வந்தா கூட நீ சகித்து கொள்ளு, உனக்கு உயிரை தியாகம் செய்த சாதாரண சாவு நாள் கிடைச்ச உனக்கு கூலி கிடைக்காது, உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்த கூலி உனக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவா இந்த அறிவுரை சொல்றாங்க. இந்த அறிவுரை நமக்கு என்ன படுத்துது? இறைவன் நாட்டமும் சேர்ந்தாதான் இதுதான் சரியான அணுக வேண்டிய முறை, இதுதான் உண்மையும் கூட. அந்த நோய்க்கே அந்த சக்தி இருந்தால் உலகத்தை அழிச்சு முடிச்சிருக்க நேரம். இவங்க காட்டுறவங்க, இவன் பிலிம் காட்டுறானே, அந்த அளவுக்குள்ள ஒரு மேட்ரா இருந்தா அப்படி ஒரு சுவாகா, சென்னையை சுவாகா பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? அதுக்கு ஒரு நாள் பத்தாதா? ஒரு தமிழ்நாட்டை காலி பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாதா? அப்ப நம்ம பார்க்குறாங்க ஒன்று இருக்கிற 750 கோடி 700 கோடி மக்கள்ல 2000 பேருக்கு வந்த நோயை தானே இப்படி காட்டுறானுவ. 750 கோடி பேர் 350 கோடி பேருக்கு வந்துட்ட மாதிரி, ஒரு 400 கோடி பேர் மக்களுக்கு இது மாதிரி வந்துட்ட மாதிரி, அதுல ஒரு 200 கோடி ஒன்று மண்டையை போட்ட மாதிரி பிளான் பண்றானுவ. அந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இந்த செய்தியை. அதனால நம்ம என்ன பார்க்குறோம்? ரொம்ப ரொம்ப ரேர், அங்க ஒன்று இங்க ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தொத்துற வாய்ப்பு இருக்கிறது. நீ அதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டாவது, அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லாம இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், வந்த பிறகு நீ என்ன பண்ணணும்? இப்ப வந்துட்ட பிறகு இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், பயந்து சாவக்கூடாது, நிமிந்து நின்று அங்க சாவணும். பயந்து சாவுறதை விட அந்த மனிதாபிமானத்தோட ஒரு ஊர்ல தங்கி இருந்து சாவுறது அது வீரம், அது கோழைத்தனம் கிடையாது. ஏன் உயிர், ஏன் நலம், நான் நல்லா இருக்கணுங்கிற சுயநலத்தை வெல்றான, அதுக்காக வேண்டி கூலி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்காக வேண்டி இப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல இந்த மாதிரி வந்துருச்சு, நம்ம வழியை தேடிட்டு ஓடக்கூடாது. அந்த பண்டிகை காய்ச்சல் வந்துருச்சா, வாங்க எல்லாரும் செத்து போவோம் இன்னும் கூப்பிடக்கூடாது. ஒரு ஊர்ல, நம்ம இருக்கிற ஊர்ல வந்துட்டா இப்படி அழகா, எப்படி பாருங்க, அழகான முறையில் ஒரு இருக்கிற ஊருக்காரனை அங்கே இருந்து சொல்லுது. அதுல இன்னொரு நன்மை இருக்கிறது. அங்கேயே அவன் இருப்பதன் மூலமாக என்னவாகும்னு கேட்டா, அவன் தொத்திக்கிட்டு வர்றான்ல, அவன்கிட்ட இந்த கிருமி வரத்தால செய்யும். வேற ஊர்ல கொண்டு விட்டுற வாய்ப்பு இருக்குதுல்ல. ஒன்று மனிதாபிமானத்தோடு அங்கே இருப்பதன் மூலமாக அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடியவனாக மாறுகிறான். செத்தாலும் பரவாயில்லை, இறைவனுக்காக தியாகம் செஞ்சவனா மாறுகிறான். ரெண்டாவது என்ன நன்மை செய்யறான்னு கேட்டா, நம்ம ஊர்ல வந்துருச்சு, நமக்கு வரல நம்ம நினைக்கிறோம், இருந்தாலும் நமக்குள்ள அந்த கிருமி தொத்திக்கிட்டு இருக்கலாம். நம்ம இங்கேருந்து ஊரை விட்டு வெளியே போய் இன்னொரு ஊர்ல போய் தங்கி நம்மள்ட்ட இருந்து அடுத்தவனுக்கு மாறி அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்மளால உலகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், போகக்கூடாது. அப்போ இருக்கிற ஊர்ல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அது பரவலாக எங்க வேண்டாலும் போகாம இருக்கிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் மனிதாபிமானமான உதவிகள் நடக்கும். இப்படி சொல்லிடுச்சு இஸ்லாம். அடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதா சமயத்தும் பிஹி பி அர்லின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஊர்ல இது மாதிரியான ஒரு நோய் இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் ஃபலா துகத்திமு அலைஹி, நீங்களா வழி அங்க போயிடாதீங்க. கேள்விப்பட்டுட்டீங்க ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளா போய்கிட்டு நமக்கு அல்லாஹ் தந்தா வரட்டும் இருக்கிறது வேற.
நம்மளா தேடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, அதை நோக்கி போவாதீங்க. ஒய்தா வக்காபி அருளின் வான்தும்பிகா, ஒரு ஊர்ல நீங்க இருக்கும்போது அந்த ஊருக்கு அது வந்து விடுமையானால் பலா தஹ்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அதுக்கு பயந்து வெறுண்டு ஓடி வெளியே போயிடாதீங்க. இப்படி இந்த அழகா டீல் பண்ணுது. இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணுமோ, ஒரு அறிவாளி எப்படி சால்வ் பண்ணுவானோ, ஒரு தேர்ந்தெடுத்த விஞ்ஞானி எப்படி சால்வ் பண்ணுவானோ, சுற்றுப்புற சூழ்நிலை விளைவு அனைத்தையும் கவனிக்கக்கூடியவன், மனிதகுல நன்மையெல்லாம் கவனிக்கக்கூடியவன் எந்த மாதிரி டீல் பண்ணுவானோ அதை விட மேம்பட்ட முறையில் இஸ்லாம் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுது. இந்த மாதிரி பீதியெல்லாம் உண்டாகிட்டு இருக்கவில்லை. இது மாதிரி பார்க்குறோம். அப்போ இதான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி. இந்த இப்போ பன்றி காய்ச்சல் ஈஸியாக போச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அணுகுது. அதோடு நிற்காது இஸ்லாம். இந்த பன்றி காய்ச்சலோ வேறு எந்த காய்ச்சலோ வந்தாலும் நம்ம என்னத்தை யோசிக்கணும், அல்லாஹ் நான் தான் நடக்கும். ஒரு கிருமினால மட்டும் நோய் வர்றதில்லை. கிருமி ஒரு பல காரணங்கள், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த காரணம் வந்த உடனே நோய் வரணும் அவசியம் கிடையாது. அதோட இன்னும் பல விஷயங்கள் சேர்ந்தா தான் என்னவாக அது ஏற்படும். நம்ம பிரியாணி சமைக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் சோறு மட்டும் அரிசி மட்டும் பிரியாணி கிடையாது. ஆனால் அரிசியும் பிரியாணிக்கு தேவை தான். அரிசி வேணும், இறைச்சி வேணும், எண்ணெய் வேணும், தாளிக்கிற சாமாங்க வேணும், அது மசாலா வேணும், மிளகா வேணும், அதுக்கு போட வேண்டிய கிராம்பு வேணும், பட்டை வேணும், பல சாமான்கள் சேர்ந்து தான் பிரியாணின்னு வருது. அதனால இறைச்சி மட்டும் காரணம் சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் நிறைய காரணங்கள் அதில் சேரணும். அது மாதிரி ஒருத்தனை சேர்ந்துருக்குமோ வந்து விட்டது, அந்த கிருமி நம்மள்கிட்ட மாறி அந்த காரணங்கள் எதுவும் நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாது. கிருமியை இப்படி சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. ஏன்? நமக்கு தான் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இருக்கிறோமே. இப்படி இதை எதிர்கொண்டோம்னு சொன்னால் இதான் உண்மையும் கூட. பார்த்தவனோ வந்துடும், தொட்டவனோ வந்துடும், பட்டவனோ வந்துடும்னு சொன்னால் ஏன் 50 பேருக்கு வரக்கானா? அந்த டாக்டர்களுக்கு ஏன் வரக்கானா? சரி, டாக்டராவது பயங்கரமான கவசத்தை போட்டுட்டு பண்ணுறாருன்னு வைங்க. ஒரு பிரயாணத்தில் விமானத்தில் ஒருத்தன் இறங்குறான், அவனுக்கு பன்றி காய்ச்சல் பிடிச்சி வைக்கிறீங்க. அந்த விமானத்தில் 4 மணி நேரம் பறந்தானே வந்தான். 4 மணி நேரத்தில் 300-400 பாசஞ்சர் இருந்திருப்பாங்கல்ல. அதுவும் ஏசி போட இடத்துல நல்லா பரவுண்டு வர சொல்கிறீங்களே. ஏசி இல்லாத இடத்த விட ஏசி போட்டு கவர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கிட்டிகளே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாருக்கும் நெஞ்சிறேன் பரவிடும். நீங்கள் கூட பார்க்கலாம், அப்படி லேசாக ஸ்ப்ரே அடிங்க பார்ப்போம் ஏசி ரூமில், உடனே ரூம் பூரா அப்படி பரவிடும் வேகமாக. நெஞ்சிறேன் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால ஈரத்தின் வழியாக அது பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ விமானத்தில் ஏசி தானே. ஒருத்தன் விமானத்தில் ஒரு பன்றி காய்ச்சல்காரன் ஏறிட்டான்ல, அவனுக்கு பன்றி காய்ச்சல் இருந்துச்சுல, 400 பயணிக்கு ஏன் சோதனை பண்ணல நீங்கள்? அந்த 400 பேரில் எவனுக்கு ஏன் வரல? அப்போ அங்கே தான் விளங்குறோம் இதான் உண்மை. இவங்க சொல்கிறது உண்மை இல்லை, இஸ்லாம் சொல்கிறது தான் உண்மை. இதனால் மட்டும் பரவாது, விளங்குதா இல்லையா? இதை இவ்வளோ அழகான முறையில் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இஸ்லாம் இதுக்கெல்லாம் வருவதற்கு இந்த மாதிரி கிருமிகள் வருவது, அல்லது இந்த கிருமிகள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான நிலைக்கு மனிதன் போவது, அந்த கிருமிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு போகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மனிதன் கவனிப்பது இல்லை. முதல்ல என்ன கவனிக்கணும்? சுத்தம், சுகாதாரம். சுத்தத்தில் அவ்வளோ இந்த சுத்தத்தில் எதுவும் வராதுங்க. எல்லாத்துலையும் நீட்டாக சுத்தமாக நம்ம இருந்து கொண்டோமையானால் அதில் என்ன வராது? எந்த விதமான பிரச்சனை வருவதை பெரும் அளவுக்கு தவிர்த்திடலாம். அதுபோக உணவு பழக்கங்கள், அது மாதிரியான உடல் அந்த பலவீனம் அடைகிறது அது தனி காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த சுத்தம் இல்லாத ஒரு நிலையில் தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொற்றுகிறது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், சுத்தத்துக்கு கூடுதலாக முக்கியத்துவம். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பது, எப்போ பார்த்தாலும் அசிங்கம் அழுக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்காம கொஞ்சம் நீட்டாக சுத்தமாக இருப்பது இருக்குது, அது இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி. நீங்கள் ஒரு முஸ்லீம் மூமின் என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும் நம்பினா மட்டும் முஸ்லீம் இல்லையா, அல்லாவை நம்பிக்கிட்டு சுத்தமாகவும் இருக்கணும். அதுவும் சேர்ந்து தான் ஈமான். சும்மா வெறுமனே அல்லாவை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் ஈமானா? கிடையாது. ஏன்னா அல்லாவே தூய்மையானவன், தூய்மையை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் எப்படி தூய்மையாக இருக்கிறானோ அது மாதிரி நம்மள்ட்ட தூய்மையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன வலியுறுத்துகிறது? தூய்மையை ஏதோ ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக சொல்லாமல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக சம்பந்தப்படுது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுனா கூட அலட்சியப்படுத்திடுவான்ல. ஒரு இறைவனை நம்புறவன், மறுமையை நம்புறவன், அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு பயப்படக்கூடியவனுக்கு இந்த சுத்தங்கிறது இதையும் சேர்ந்தது. அவ்வளோ வேணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் வரல. நீ ஓது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனுடைய பெயரால் ஓது, நீ மட்டும் தெரிஞ்சிக்க. முதல் கட்டளை என்னது? ஊர் உலகத்துக்கு சொல்லுன்னு கட்டளை வரல, நீ மட்டும் தெரிஞ்சிக்கன்னு தான் அல்லாஹ் கட்டளை இட்டான்.
அல்லாஹ் ஒருத்தன் இருக்காங்கிற நீ விளங்கிக்க, நீ புரிஞ்சிக்க, நீ ஓதுனா என்ன அர்த்தம், நீ விளங்கிக்க, நீ புரிஞ்சிக்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு யார்ட்டையுமே மக்கள்கிட்ட அவங்க பேசலாம் இல்லை, சொல்லலாம் இல்லை, பயந்து போய் போத்தி கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்னதுக்கு மக்களுக்கு சொல்றதுக்கு அல்ல ஆர்டர் பண்றான். எப்படி ஆர்டர் பண்றான்? யா யுகல் முத்தசிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பீர் வ சியாபக ஃபதஹிர். அழகான ஃபர்ஸ்ட் கட்டளை இறைவனிடமிருந்து மக்களுக்கு போதனை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை இடும் பொழுது என்னென்னலாம் சொல்றான்னு பாருங்க. போர்வையை போத்தி கொண்டிருக்கக்கூடியவரே கும் எந்திரி, ஃபஅன்திர் போய் சொல்லு. இப்பதான் சொல்ற உத்தரவு வருது. இக்ராண்டு வரும்போது சொல்லக்கூடிய உத்தரவு வரல. அந்த போத்தி கீத்தி ஒரு பயந்து போய் ஆயிஷா ஹதீஜா நாயகி அவர்கள் வரக்காட்டை அவங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் ஆறுதல்லாம் சொல்லி ஒரு ஸ்டெடி ஆகுவாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நம்ம இறை தூதர் தான், நம்ம பயப்படுறபடி ஒரு நடக்கலை, நம்மளுடைய வானவர் தான் வந்து இந்த செய்தியை தந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த உடனே அல்லாஹ் என்ன போடுறான்? இப்போ போ, தெரிஞ்சுக்கிட்டே இறை தூதர்ன்னு நீ என்னுடைய தூதர்னு விளங்கிட்டே எந்திரி, ஃபஅன்திர் போ, எச்சரிக்கை பண்ணு. ஒரு கட்டளையாச்சா? ஓ ரப்பக ஃபகப்பீர், எச்சரிக்கை பண்ண. என்ன எச்சரிக்கை? கொன்னு விடுவேன் எச்சரிக்கை பண்றதா? தலையை சீவிடுவேன் எச்சரிக்கை பண்றதா? எச்சரிக்கைனா என்ன? ஓ ரப்பக ஃபகப்பீர், உம்முடைய இறைவனின் பெருமை எடுத்து சொல்லு. அல்லாண்டா யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுக்கு ஏண்டா புரோக்கர் வைக்கிறீங்க, அவனுக்கு ஏண்டா இன கற்பிக்கிறீங்க, ஏண்டா அல்லாஹ் இல்லாத அற்பமான பொருள்களை எல்லாம், நீங்கள் படைத்த பொருள்களை எல்லாம் ஏன் கடவுள் ஆக்குறீங்க என்பது போல சொல்லி ஓ ரப்பக ஃபகப்பீர், உம்முடைய ரப்பை, உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்து சொல்றான்ல. இதெல்லாம் பிரச்சாரம். அடுத்துதான் முக்கியமா போடுறான் ஓ சியாபக ஃபதஹிர், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை சுத்தமாக வச்சுக்க. பிரச்சாரத்துக்கு போறீங்கல்ல, மூசாபர் மாதிரி அழுக்கை போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா உன் மெசேஜ் எங்க போவாதுங்கிறது அதில் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி அழுக்கா இருக்கக்கூடாது, நீட்டா தான் இருக்கணும். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யுமாறு கட்டளை வரும்போது ஒரு கண்டிஷனோட அந்த கட்டளை வருகிறது. என்ன கண்டிஷன்? எச்சரிக்கை பண்ணு, அல்லாஹ்வை பெருமைப்படுத்து, ஒழுங்க சுத்தபத்தமா இருந்துக்க. ஓ சியாபக ஃபதஹிர், உம்முடைய ஆடையை வந்து தூய்மையாக்கிக்கொள். ஒரு ரிஜிஸ பஹஜூர், அசுத்தங்களை வெறுத்து விடு. ஆடை மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா? அப்ப அசுத்தங்களை நெஞ்சிரு வெறுத்து விடு. இப்படின்னு வருது என்று சொன்னா இந்த மார்க்கம் தூய்மைக்கு சுத்தத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கு. இது ஒழுங்கா செஞ்சா எதுக்கு பண்ணி காய்ச்ச வருது, எதுக்கு பிளேக் வருது? நீ உன்னை சுத்தங்கிற ஈமான்ல ஒரு பகுதி என்று சொல்லிவிட்டு அதுதான் பிரச்சாரம் செய்யும் பொழுது முதல் கட்டளையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்ப இது என்ன விஷயம்? பன்றி காய்ச்சல் போன்ற எந்த காய்ச்சலும் வருவதற்கு முன்னாடி ஒரு தடுப்பு நடவடிக்கைகளையும் செய்கிறார். ஆனால் தடுப்பு எடுத்தா வராதுன்னு அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அல்லாஹ் நாடினா அதான் தாண்டிட்டு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வராத அளவுக்கு என்ன செய்யும், அது கொஞ்சம் பாதுகாக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சுத்தத்தை கடைப்பிடி. சுத்தம் தான் அல்லாஹ்விடமிருந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட முதல் கண்டிஷன் எது? ஓ சியாபக ஃபதஹிர், உன்னுடைய சியாபை ஆடையை தூய்மையாக்கிக் கொள் அப்படிங்கிறான். அதுல சுத்தத்தை எடுத்துக்கிறங்க. முக்கியமான நோய்களும் அந்த கிருமிகளும் எல்லாமே எதன் மூலமா தொத்துதுங்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னா கை மூலமா உனக்கு தொத்தாது. ஏன் தொத்தாது? அதிகமா தொத்தாது. இந்த கை மூலமா இந்த தோல் மூலமா உள்ளுக்கு போயிட முடியுமா? போக முடியாது. போறது எங்க போகும்னு கேட்டா எங்க காத்து போறதுக்கான வழி இருக்குதோ அதுல தான் கிருமிகள் உசுன்னு உள்ள படிப்பிடும். உள்ளுக்கு போய் தாக்குறதா இருந்தா கிருமியை கொண்டாந்து என் தோல் மேலே வச்சா உள்ளுக்கு பிச்சுக்கிட்டு உள்ள ஓடி போயிருமா? ஓடி போவாது. அதுதான் மூக்க கொண்டு மூடுறான். எதுக்கு முகமுடியை போடுறான்? ஒரு அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறான். ஆனா அதெல்லாம் மிஞ்சி உள்ள போயிடும். அப்ப என்ன பண்ண, வாய் வழியாக அது போகிறது அல்லது மூக்கு வழியாக போகிறது, சில நேரத்தில் கண் வழியாக கூட போயிடும். கண்ணுலையும் அந்த அந்த போறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது, அதிகம் போவாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது மூக்கு வழியாகவும் வாய் வழியாக தான் ஜாஸ்தியா போகுது. அதை கிளீனா வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா வந்து நுழைஞ்சு சரசரன்னு போயிடாது. வாயில வந்து ஒரு கிருமி வந்துச்சுன்னு சொன்னா அந்த கிருமி என்ன செய்யும், அந்த வாய் ஏரியாவை பூரா முதல் டெவலப் பண்ணும். அப்படி பெருக்கிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி என்ன செய்யும், எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு போகும். எதுவுமே அப்படித்தானே உடனே இப்படின்னு சரண்டு பரவிடாது. அந்த மாதிரி இல்லை, படிப்படியாக பரவுங்கும் பொழுது அப்போ முகமும் வாய் மூக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அக்ஸர்து அலைக்கும் பிஸ்ஸிவாக், பல் துலக்குவதை நான் அதிகம் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இஸ்லாம் எப்படி எங்கே ஆரம்பிக்குது? நீ தொத்துங்கிறிய தொத்துற மேட்டெல்லாம் மூக்களையும் வாயில தானே இருக்குங்கிற, அதில் தானே காற்றை இழுக்கிற,
வாய் வழியாக காற்றை இழுக்கிற, மூக்கு வழியாகவும் காற்றை இழுக்கிற. காற்று வழியாக தானே ஒருத்தன் கிருமியை பாஸ் பண்ணுவான், வேற வழியா பாஸ் ஆகாதுல. அப்ப எது வழியாக அந்த கிருமி பாஸ் ஆகும்னு நினைக்கிறியோ அந்த இடம் சுத்தமா இருந்தால் அப்படி வந்து உட்கார்ந்தா கூட எல்லா பக்கம் பரவுறதுக்கு முன்னாடி ஒரு இழுப்பு இழுத்து சுத்தப்படுத்தி விட்டீங்கன்னா கிருமி இருக்குமா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? பல் துலக்கு. பல் துலக்கிறது கூட நபிகள் நான் சொல்றாங்க, லவ்லா அன்ன சுக்கலா உம்மதி, எனது உம்மத்துக்கு என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமா ஆகாது என்று இருந்தால் அமர்த்துகும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி சலாத், ஒவ்வொரு தொழுகைக்கும் கண்டிப்பா பல்ல துலக்கு என்று கட்டளை போட்டிருப்பேன். இப்பவும் துலக்கத்தான் வேணும், ஆர்டர் நான் பண்ணல, வழிமுறையை அறிவுரையா சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா பல்லு துலக்காட்டின்னு பாவிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். 5 தடவை 10 5 வகுத்து கடமையா தொழுகிறோம், அது போக வேற சுண்ணத்து மற்ற நபில்கள்லாம் தொழுவோம். அப்ப அந்த மாதிரியான தொழுகைகள்லாம் தொழக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை பல் துலக்க சொன்னா உனக்கு கஷ்டமா போயிடும், உனக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்கு தான் நான் ஆர்டர் பண்ணல, ஆனால் உனக்கு நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு மருத்துவர்கள் கூட காலையில் ஒரு தடவை பல் துலக்கு, ராத்திரியில் படுக்கும்போது ஒருக்கா பல் துலக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மிஞ்சி இஸ்லாம் என்ன பண்ணுது? 5 வேளை பல்ல துலக்க ஒழு செய்யல, தொழுகைக்காக வேண்டி, தொழுகைக்காக நீ ஒழு செய்யும் பொழுது என்ன செய்யறோம்? பல்ல துலக்கி வாயை நல்லா குப்பிடிச்சு துப்பிடும் பொழுது அப்படி இப்படி லேச லேசா அந்த கிருமிகள் பரவி இருந்தாலும் அல்லது அந்த கிருமிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அதுல உண்டா இருந்தாலும் இது மாதிரி செய்வதன் மூலமாக அந்த தடுப்பு சக்தி வருதா இல்லையா? இதை செய்யாம மூடிக்கிட்டா எப்படி வரும்? சுத்தப்படுத்தினா வருமா, மூடிக்கிட்டா வருமா? ஒரு இடத்துல சாக்கடை இருக்கிறது, நாத்தம் மூக்க தொலைக்கிறது, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மேலே ஸ்ப்ரே அடிச்சா சரியா வருமா? மேலே சென்ட் அடிச்சா அது போயிருமா? அல்லது மேலே போட்டு ஒரு பேப்பர் போட்டு மூடினா அந்த வாசம் போயிருமா? உள்ளுக்குள்ள இருந்துட்டு தானே இருக்கு. முத வேலை என்னது? அதை ரிமூவ் பண்ணணும், எடுக்கணும், சாக்கடை அள்ளி வெளியே வீசணும், அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அலசணும். அப்புறமேலும் என்ன செய்யணும்? வித்வேனம்னா சென்ட் அடிச்சுக்க, சென்ட் அடிக்காட்டாலும் நாத்தம் இருக்காது. சென்ட் அடிச்சுன்னா வாடகை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சென்ட் அடிக்காட்டி அந்த நாத்தம் தொலைஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப நாத்தத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு மேப்பூச்சி பூசினா என்ன அர்த்தம்? இஸ்லாம் மேப்பூச்சி பூச சொல்லல, உனக்கு இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொன்ன. எவ்வளவு நன்மை! ஒரு மதத்துல பல் துலக்கிறது எவ்வளவு கட்டளை போடுவானா? இது மதத்தினுடைய வேலையா? மதங்களுடைய வேலை என்ன? கடவுள் கும்பிட்டு போன்னு சொல்ற வேலை தானே எல்லா மதங்களும் செய்யறாங்க. இது என்ன வேலை? இது உனக்கு நன்மை செய்யறதுக்குள்ள மார்க்கம். இது என்ன கடவுளுக்கு லாபம் சம்பாதிக்கிற மார்க்கம் கிடையாது. இது நீ நல்லா இருடா, அங்கேயும் நல்லா இரு, இங்கேயும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி இந்த சொல்றாங்க. அக்ஸர்து அலைக்கும் பிஸ்ஸிவாக், பல் துலக்கிறத உங்களுக்கு நான் அதிகமாக நான் வலியுறுத்துறேன். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு தடவை தொழுகை நடத்துறோம். தொழுகைக்கு என்ன செய்யணும்? இஸ்லாத்துல நம்ம ஏதோ விளையாட்டு போக்குல ஒன்றும் தெரியாம ஏதோ சடங்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த தொழுகை நேரத்தில் நம்ம என்னவெல்லாம் செய்யறோம்னு பாருங்க. பல் துலக்குறீங்களா? வாயை கொப்பளிக்கிறீங்களா? அதனால கிருமிகள் தொத்தி உள்ளுக்கு போயிருது, நல்லா கொப்பளிச்சு துப்பிடுறீங்களா? மூக்குக்கு தண்ணி செலுத்துறீங்களா? அது ஒரு சிந்து சிந்துறீங்களா? அப்படி கிருமி போய் லேசா அப்படி பட்டிருப்பாங்கல்ல, ஒரு சிந்து சடக்குன்னு சிந்தி விட்டீங்கன்னு சொன்னா அது சேர்ந்து ஓடி போயிருமா இல்லையா? அப்ப அந்த தொத்துறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அது டெவலப் ஆகுறது. இப்ப சுபுவுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு வைங்களேன், அது கிருமி போன பிறகு அதுக்கு பிறகு 2 கிருமி நுழைஞ்சிருந்தா கூட லொஹர் வரைக்கும் என்ன டெவலப் ஆயிருவாங்க? ஒரு இஞ்சிக்கு இப்படி டெவலப் ஆயிருப்பாங்க, ஒரு இஞ்சி இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு மூக்க அது செஞ்சுச்சோம்னு சொன்னா அது தொலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் தொலைஞ்சா கூட கிருமி பரவுனா கூட மறுபடியும் அசருக்கு. இப்படி 5 தடவை கம்பல்சரியாக, இது போக விரும்பின நேரத்துல எல்லாம் நம்ம செஞ்சு கொள்ளலாம். அப்ப 5 தடவை வணக்கத்திற்காக வேண்டி கைகால் முகங்களை நாம சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்படுகிறது? அது மாதிரி இந்த கிருமிகள் எதன் மூலமாக தொற்று நோய்கள் மூலமாக பரவுது என்று சொல்லுகிறானோ அந்த மாதிரியான மேற்றுகள்லாம் அடிபடுதா இல்லையா? அது மட்டும் இந்த பன்றி காய்ச்சலுக்காக இதே மையமா வச்சு பேசிட்டு இருக்கிறோம், அது மட்டுமா அடிபடுது? வாயில தானங்க அம்புட்டு விஷயமும் ஏற்படுகிறது. பல் சுத்தமா இருந்தா தானங்க எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப வேற வேற கிருமிகள் போக்குவரத்து எல்லாம் ஏற்படுறதெல்லாம் இதை கொண்டுதான். அதனாலதான் பல்ல பூச்சி வச்சிருச்சு, ஒழுங்கா கழிச்சு திங்க இயலுமா? சத்தான விரும்பின சாமான சாப்பிட இயலுமா? ஏனாமல் தேஞ்சு போச்சுன்னா அப்ப அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஆதியிலிருந்து இந்த பல்லு விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தோமே ஆனால் அது பெரிய நன்மை தருங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க? மரணப்படுக்கை, அப்பதான் மரணிக்கு படுக்கையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த பல் துலக்கிற ஒரு குச்சியை ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அவங்க ஆயிஷா நாயுடைய தம்பியா அண்ணனை வைத்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு கேட்குறாங்க சைகையால, அதை மரண நெருங்கின நேரத்தில் கூட பல்ல சுத்தப்படுத்திக்கிறேன்னு
என்று நினைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆயிஷா நாயகி வாங்கி அதை அந்த பல் துலக்கு தகுந்தவாறு இந்த காலத்து மாதிரி பிரஷ் கிடையாதுல, அதை மென்மையாக்கி அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு கடைசி நேரத்தில் பல் துலக்குறாங்க. மரணிக்கும் பொழுது நேரம் நெருங்கும் போது கூட பல் துலக்கிட்டு மரணித்த ஒரு தலைவராக நம்ம யாரை பார்க்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த சுத்தத்தை பல் துலக்குறோம், அதோட முகத்தை கழுவுறோமா, முகத்தை கழுவி ஓரஞ்சாரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி விட்டுறோம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது மாதிரி கை காலையெல்லாம் கையெல்லாம் கழுவுறோம். என்னதான் நீங்கள் இருந்தாலும் கையில் அப்படி ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட மூக்கு கையை கொண்டு போனால் கூட உள்ளே போகிறது வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கை வழியாக ஏதாவது கை வழியாக உள்ளுக்கு போகாது. அந்த கையை வந்து நம்ம மூக்குக்கிட்ட வாய்க்கிட்ட கொண்டு வருவதன் மூலமாக நெஞ்சினேன் அதில் வந்து கிருமி மேலோட்டமாக ஒட்டி இருக்கிற கிருமிகள் கூட உள்ளுக்குள்ளே இழுத்து ஓடி வாய்ப்பு இருக்கிறது. கைகளையும் கழுவிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுவும் போயிடும். அப்போ 5 தடவை கை எவ்வளோ அழகான வணக்கம்ங்கிற பேரில் இறைவனுடைய மறுமைக்காக நம்மளை எல்லாம் செய்ய சொல்கிறான். ஆனால் உண்மையில் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் அட உன் நன்மைக்கு தான் நம்பிட்டேன், இது போய் கையை கழுவுன்னு அல்லாவுடைய கிரேட் ஏறி போயிருமா, நீங்கள் மூஞ்ச கழுவுன்னு அல்லாவுடைய அந்தஸ்து கூடி போயிருமா, நீ கழுவாம்பு அவனுக்கு என்னங்கிற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு செய்கிற மாதிரி அப்படி காட்டி உனக்கு தான் செய்ய வைக்கிறான். கட்டுப்படுதல் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்கே தவிர இறைவன் சொன்ன கேட்டான் அப்படிங்கிறது இருக்கே தவிர நீ குனிஞ்சா அவனுக்கு என்ன, நிமிந்தா அவனுக்கு என்ன, கழுவுனா அவனுக்கு என்ன, கன்வெர்ட் அவனுக்கு என்ன, உனக்கு தானேப்பா நன்மை. அப்போ நமக்கு நன்மை செய்கிற விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது அவனுக்கு சொல்கிற மாதிரி ஒரு டைப்பில் சொல்லி அட எனக்காவனு செய்டா, உனக்காவனு செய்ய மாட்டேது எனக்காவனு செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்முடைய நன்மையை வந்து அவனுடைய நன்மை மாதிரி காட்டி நம்மளை வலியுறுத்தி அதில் செய்ய வச்சிடறான் அல்லாஹ். 5 தடவை மூஞ்ச கழுவுறோம் எவன் இருக்கான் உலகத்தில் சொல்லுவாப்போம். உலக சமுதாயத்தில் 5 தடவை குறைஞ்சபட்சம், குறைஞ்சது 5 தடவை முகத்தை கழுவுறோம் எத்தனை பேர் இருக்கிறான்? கம்பல்சரி 5 தடவை கையை கழுவுறோம் எத்தனை பேர் இருக்கிறான்? கிடையவே கிடையாது. சில பகுதியில் இந்த பக்கம் இந்த பன்னிக்காய்ச்சல் பரவ நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா 6 மாதம் ரூபா குளிப்பானுவோ. ஏன் வராது பன்னிக்காய்ச்சல்? பார்க்க தான் தோல் அழகாக வெள்ளையாக இருக்குமே தவிர அவன் எப்படி இருப்பான்? தண்ணியே பணசில் அவன் படாது, தண்ணி அலர்ஜி. அப்போ அவன் வந்து 6 மாதம் குளிக்க மாட்டான், போட்ட சட்டை 8 நாளைக்கு போட்டுருப்பான். அதுக்கு தான் கோட்டுன்னு மேலே ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கோட்டத்துக்கு மாட்டிட்டு உள்ளுக்குள்ளே எல்லா வேறு வகைலாம் அதை தான் திருப்பி போட்டுருப்பானோ. அவனுக்கு கிட்ட நெருங்க முடியாது, மேற்கொண்டு செண்டை கண்டு அடிச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் சமுதாயங்கள்லாம் நாகரிகம்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கானே தவிர இதான் நாகரிகம். அது ஏன்னு கேட்டால் தோல் வெள்ளையாக இருக்குனாலும் தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டில் பிறந்து குளிக்காமல் இருந்தால் இங்கே மூஞ்சியே தெரிஞ்சு போயிடும். ஆனால் அவனுடைய கலர்னால என்ன செய்ய மாட்டேங்குது, அது வந்து என்னமோ குளிக்காமல் இருந்தால் கூட அது என்னமோ கலராக இருக்கிற மாதிரி என்ன செய்யும், மஞ்சள் கலரில் உள்ள ஒரு துணியில் வந்து எவ்வளோ அழுகுப்பட்டாலும் அதே மாதிரி தானே இருக்கு, அது மாதிரி உள்ளது, அது தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த கருப்பில் ஏதாவது பட்டால் தெரிஞ்சு போயிடும், வெள்ளையில் பட்டால் தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படைலாம் இருக்கானே தவிர நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இது எவ்வளோ பெரிய நன்மை இந்த மார்க்கம் செஞ்சுருக்குது. தொழுகை நிலைநாட்டுவதன் மூலம் 5 தடவை ஒழு செய்வதன் மூலம் அதில் வலியுறுத்தப்பட்ட அந்த பல் துலக்குதல் போன்ற காரியங்களை செய்வதன் மூலம் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மையை உலகத்தில் பன்றி காய்ச்சல் உள்பட எல்லா காய்ச்சலேருந்து காப்பாற்ற வழி செய்கிறது. இந்த உலகத்தில் யாரும் கடைப்பிடிக்காத ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சுத்தத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அது பலவிதமான பாலியல் நோய்களில் இருந்து கூட மனிதனை காப்பாற்றுகிறது. அது என்ன சுத்தம்? மலங்கழிச்சு விட்டு எல்லாரும் சுத்தம் பண்ணுறாங்க. மலங்கழித்து விட்டு தண்ணீரை பயன்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடியதை நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம், எல்லாரும் அதை செய்கிறோம். ஆனால் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுறாங்களா? மலத்தில் இருக்கிறது போன்ற கிருமிகள் வந்து சிறுநீர்லையும் இருக்கிறது. அதனுடைய ஒரு துகள் வந்து அங்கே தங்கி இருக்கும் பொழுது அதன் மூலமாக கிருமிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பலவிதமான பாலியல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இஸ்லாம் எதெல்லாம் கவனிக்குதுன்னு கேட்டால், உங்களுடைய மறை உறுப்புகளை சிறுநீர் கழித்தால் கூட சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சுத்தம், அதுவும் உலகத்தில் வந்து நிறைய பேர் கடைப்பிடிக்க தவறிட்டு இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆம்பளைகளுக்கு சுண்ணத் பண்ண சொல்லுகிறதுல அந்த சுண்ணத்து செய்வது கூட, விருத்த சேதனம் செய்வது கூட ஆணிடமிருந்து வரக்கூடிய அந்த விந்து சிறுநீர் எல்லாம் அதில் தங்கி அதன் மூலமாக கிருமிகள் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டி அதை எடுத்து விட்டார்கள்னு சொன்னால் அதுவும் சுத்தமாக இருக்கிறது. முஸ்லீம்கள் இந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுவதை விட மற்றவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்? அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டால் கூட அதனுடைய மிச்சம் அதிலிருந்து உள்ள சில துகள்கள் அவருடைய உறுப்புக்குள்ளே தங்கி இருக்கிறது, வெளியே வந்து தங்கி இருக்கிறது, அது வெளியே சுத்தமாகாது. அப்போ கண்டிப்பாக அவர்கள் கழுவுவதன் மூலமாகத்தான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு சுண்ணத்து மூலமாக அதை வந்து அந்த எந்த ஒன்று தங்காமல் ஆக்கி விடுகிறது. அதுக்கு போகவும் கிருமிகள் பரவுறதுக்குன்னு ஒரு லிட்டர் இருந்தால் தான் அது கிருமி பரவுமா? ஒரு சின்ன ஒரு ஈரம் இருந்தால் பத்தாதா?
அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது, சிறுநீர் கழிச்சிட்டு நீ தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்திக்க. அப்போ இந்த மாதிரியான சுத்தங்களை எல்லாம் சொல்லி தரும் பொழுது அப்புறம் எதுக்கு பாலியல் நோய் வருது, அப்புறம் எதுக்கு எய்ட்ஸ் வருது, அப்புறம் ஏன் இந்த மாதிரியான பன்றி காய்ச்சல் வருது, சொரிசரங்கு படையெல்லாம் எதுக்கு வருது, அரிப்புலாம் எதுக்கு வருது, எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கைகள் அந்த தொற்று நோய்கள் வழியாக ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருக்காதுங்க. சில இடங்களில் கூடுதலாக அந்த கிருமிகள் வாசம் செய்யும். இப்போ அக்குள் இருக்குது, இந்த அக்குள் பகுதியில் ஒரு மனிதனுக்கு கிருமி அதிகமாக இருக்குமா இல்லையா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஏன்னா இப்படி மூடிக்கிட்டே இருக்கிறான், ஓப்பன் அப்படி வெயில் பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல கிருமிகள் இருக்காது. எதை மூடி இப்படி வைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்யும், அதுக்கு வசதியாக அது கிருமி ஃபார்ம் ஆவதற்கு வழி இருக்கும். அதனால தான் அந்த அக்குள்ள ஒரு நாற்றம் வரதுக்கெல்லாம் காரணம் என்ன, தோல் ஒரு நாத்தமா, தோல்லாம் நாராது, செத்து போன பிறகு கழுவிட்டு போந்து பாருங்க நாராது, பொணத்துக்கு பொண நாத்தம் தான் அடிக்கப்படுமே. அதுக்கு நாறுவதற்கு காரணம் என்ன, அவனுக்குள்ள கிருமி வாசம் செய்கிறது, அந்த கிருமிகள் வாசம் செய்யும் பொழுது அதில் நாற்றம் வருகிறது, என்னத்தை போட்டு கழுவுனாலும் மறுபடியும் நாற்றம் அடிக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன, கிருமிகள் உண்டாகக்கூடிய இடமாக என்ன இருக்குது, இந்த அக்குள் இருக்கிறது, தொடை பகுதிகள் இருக்கிறது, இங்கே எல்லாம் என்ன செய்யும், கொஞ்சம் கிருமிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக உருவாகும். சரி, அங்கனுக்குள்ளே இருந்துக்கிட்டு வரையும் பாதிப்பு கிடையாது, பெரிய அளவில் பாதிக்காது, வேண்டாம் சொறி சரங்குங்கிற லெவலுக்கு வருமே தவிர அந்த கிருமிகள் அப்படி உள்ள வாய் வழியாக வந்து போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் பத்தாது. அது நம்ம வாய்க்குள்ளே வர்றாந்து எப்போ வரேன், படுத்து தூங்கும் போது கையை கொண்டு என்ன இங்கே சொறிவோம், அப்புறம் இந்த பக்கம் சொறிவோம், அந்த கை படாத இடத்துலலாம் படும், பல மாதிரி இடங்களில் படும், பட்டதில் அங்கங்கே கிருமி ஒட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்போ வாய்க்கிட்ட கொண்டு போகிறான், எப்போ மூக்கு கிட்ட கொண்டு போகிறான், டப்புக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுது இஸ்லாம், என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இதஸ்தைகல் அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்களில் யாராவது தூக்கத்திலிருந்து விழிப்பாரையானால் ஃபல்யக்ஸில் யதஹு, கையை கழுவணும், கண்டிப்பாக கழுவணும். தூங்கி எந்திரிச்சா கையை கழுவணும். எதுக்குள்ள கழுவணும், எதற்கு உள்ளேயும் கையை விடுவதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேலை என்ன, தூங்கி எந்திரிச்சுன்னா மற்ற எதையும் கழுவுறதை விட வேலையை கையை கழுவி பண்ணீங்க. இந்த கை தான் ஆல் ரவுண்டாக இருக்கும். கால் வாய்க்குள்ளே வருமா, காலுக்கிட்டே அந்த கிருமி இருக்கலாம், அதுங்கிட்ட வருமா, வராது. கை தான் என்ன செய்யும், இங்கிட்டும் போகும், இங்கிட்டும் போகும், இங்கிட்டும் போகும், அங்கிட்டும் போகும், எங்கிட்ட வேணாலும் போகும். அப்போ இந்த கை ஆல் ரவுண்டாக இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணலன்னு வை, அதில் உள்ள அங்கிட்டு எல்லா பக்கம் பரவி போயிடும். அதனால என்ன செஞ்சிடனே, பாத்திரத்துக்குள்ள கையை விடுறதுக்கு முன்னாடி நீ கழுவிக்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை பாருங்க. அந்த காலத்து மக்களுக்கு புரியுற மாதிரி தானே சொல்லணும். இந்த மாதிரி H1N1 கிருமி வந்துடும் சொன்னா புரியுமா, அந்த காலத்துக்கு புரியாது. எப்படி சொல்லணும், அஹதுக்கும் லா எதிரி ஐன பாத்தத்து எதுகு, ராத்திரில அந்த கையீரை எங்கெங்கெல்லாம் விளையாடுனுச்சு உனக்கு தெரியாது, தூங்கிக்கிட்டு இருந்த, முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தா கூட உனக்கு தெரிஞ்சு போயிடும். தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் சொரிஞ்சிருப்பேன், என்னமா பண்ணியிருப்பேன், ஒரு புண்ணு இருந்திருக்கு, அந்த இடத்துல போய் சொரிஞ்சிருப்பேன், புண்ணு உள்ள கிருமி கையில் இருந்துகிட்டு இருக்கு, அது புண்ணோட இருந்துகிட்டு இருக்கு, என்ன செய்யும், காற்று வழியாக உள்ளுக்கு போச்சுன்னு சொன்னா ரத்த குழாய் வரைக்கும் அது பாதிச்சிரும்பா என்கிறது சயின்ஸ் இருக்கிறது. ஆனால் சயின்ஸுக்காக இதை சொல்லப்படலை, ஆனால் ஒரு மார்க்க கட்டளையாக சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள சுத்தம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே அவ்வளோ அற்புதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த முடிகள் அதிகமாக்குள்ள வளர்ந்து மர்மஸ்தானம் வளர்ந்துன்னு வைங்க, கிருமிகள் ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும். அதுக்கு கூட மார்க்கம் என்ன பண்ணு தெரியுமா, மேக்சிமம் அதிகபட்சம் 40 நாளைக்கு மேலே நீங்கள் மர்மஸ்தானத்து முடிகள் அக்குள் முடிகள்லாம் எடுக்காமல் இருக்கக்கூடாது, மேக்சிமம் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் அவ்வளோதான் செய்யணும், நெகத்தை கம்பல்சரியாக வெட்டணும். இது இல்லாமல் ஒரு மார்க்கம் சொல்லணும், இதில் இல்லாமல் ஒரு மார்க்கம் தலையிடும். இதெல்லாம் பண்ணி காய்ச்சல் குளோஸ் பண்ணி போடுமே, பழங்குதான் உங்களுக்கு. மீசையை வெட்ட சொல்லுது, சில பேர் மீசை வச்சிருப்பான், வாயே மூடிக்கிட்டு இருக்கேன், அதில் எல்லா தூசி தும்புட்டாலும் அதில் அடைஞ்சிருக்கேன், அதோட கூளை குடிச்சான்னு வைங்க, கூழ் மட்டுமா உள்ளே போகும், மீசையில் ஒட்டிக்கிட்டு அம்புடி சேர்ந்து உள்ளே போயிடும். மீசையை கட் பண்ணு, மீசை உதட்டிக்கல வரக்கூடாது, வாய்க்குள்ளே போகிறதுக்குரிய எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மார்க்கம். அப்போ அந்த மாதிரி மீசையை வெட்ட சொல்கிறது, நகத்தை வெட்ட சொல்கிறது, இதில் எல்லாம் என்ன செய்யுது சொல்லுகிறது. அது மாதிரி இல்லற வாழ்க்கையில் விட்டால் கண்டிஷனாக குளிச்சாகணும், குளிக்கிறது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூங்க போகிறேன்னு வை, வணக்கத்தையெல்லாம் விடு, வணக்கமெல்லாம் போச்சு, எல்லா வேலையும் முடிச்சுப்புட்டு படுக்க போகிறோம். படுக்க போகும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீ இதா அத்தைத்த மலுஜாக்க, நீ படுக்கைக்கு வரும் பொழுது ஃபதவல்லா உலுஆக்க லிஸ்ஸலா, தொழுகைக்கு உழு செய்வது போல அப்போ ஒருக்கா உழு செஞ்சுக்க. எப்படிங்க வரும், எப்படி கிருமி வரும், இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தன் நடந்துக்கிட்டான்னு சொன்னால் கிருமி வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கமாயு நொக்க தொழுதோன்னு துவா ஓதுறோம்ல, தொழுதோன்னு சனாங்கிற பேரில் நம்ம ஒரு துவா ஓதுறோம், அல்லாஹும்ம பாயித் பைனி வ
பைன ஹதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கும் பாவத்துக்கும் தூரத்தை ஏற்படுத்திரு. கிழக்கு மேற்கு தூரத்தை அளக்க முடியுமா? அந்த அளவுக்கு என்னவா இருக்கணும், எனக்கும் பாவங்களுக்கு மத்தியில் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கணும் என்று, அவ்வளோ பெரிய இடைவெளி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் துவா செய்யும் பொழுது அப்புறம் கேட்குறாங்க, கமா உனக்கினி மினதுனு மினல் ஹதாயா, தவறுகள் பாவங்கள் இதனை தூய்மையாக்கி விடு. எந்த மாதிரி தூய்மையாக்கி விடு? கமாயுனக்க சௌபுல் அபியலு மினதசரி தனசி, வெள்ளை ஆடை எப்படி அழுக்கிலிருந்து தூய்மையாக்கப்படுமோ அந்த மாதிரி தூய்மையாக்கு. இந்த ஆடையை அழுக்கு இல்லாமல் வைத்துக் கொள்கிற கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த காரணத்தினால தான் அதையே பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணுறாங்க. எப்படி ஆடையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறோமோ, எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இறைவா எங்கள் பாவத்தை நீ கழுவி விட்டுட்டு, ட்ரெஸ்ஸை நாங்கள் கழுவிக்கிறோம், பாவத்தை நீ தானே கழுவணும், அது எங்களால் கழுவ முடியாத அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்படி இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை, இந்த உதாரணத்துக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம், சுத்தம் சுகாதாரத்தை சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் என்ன இருக்கு, கண்டிப்பாக மனித குலத்துக்கு நன்மை இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு முரண்பாடு இருக்காது. அதில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுற்றுப்புறத்தினை கவனித்து வகுக்கப்பட்ட ஒரு முடிவாக இஸ்லாத்தினுடைய முடிவு இருக்கும். இப்போ நம்ம நெஞ்சில் கை வச்சு பார்க்கணும், அல்லாஹ் எவ்வளோ அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது. நமக்கு பல விதமான நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கொள்கிறோம், கிருமிகள் தொற்றாமல் நம்மளை பார்த்துக்கொள்கிறோம். அப்படியே கிருமிகள் தொற்றுகிறது என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களுடைய நலனை எல்லாம் புறக்கணித்து விட்டு நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் பொழைச்சிக்கிட்டா போதும்னு ஓடாமல் நம்ம ஸ்டடியாக நிற்கிறோம். மன உறுதி மன உறுதியை குலைக்க முடியல. இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் நம்பிட்டான்னு சொன்னால் பன்றி காய்ச்சல் மன உறுதியை குலைக்குமா? நம்ம இருக்கிற ஊரில் பன்றி காய்ச்சல் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்காண்டி என்னடா இப்போ பன்றி காய்ச்சல் வீட்டில் நான் அடைஞ்சு கிடக்கணுமா? பன்றி காய்ச்சல் வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போ, வியாபாரத்துக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போ, பள்ளிவாசலுக்கு போகிறோம், பள்ளிவாசலுக்கு போ, வேலை வெட்டிக்கு போகிறோம், வேலை வெட்டிக்கு போ. அதையே நிப்பாட்டுறீங்க. எப்பவும் போல வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இரு. அது வந்துருச்சுன்னு சொன்னால் வெளியில் போகும்போது வரும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வரலையா? என் வீட்டுக்குள்ளே தானே அடைஞ்சு கிடப்பாங்க பெண்கள், அந்த மாதிரி பெண்களுக்கு வருது. அது என்ன காரணம்? வந்துருச்சுன்னா வந்துடும், அவ்வளவுதான். நீ நினைக்கிற காரணமெல்லாம் ஒரு சின்ன அற்பமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி உலகத்துடைய எந்த காரியம் முடங்காது. இஸ்லாம் சொல்ற மாதிரி இதை ஒருத்தன் டீல் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா பிள்ளைங்க படிக்கிறதுங்க, அந்த குழந்தைகள் மனசுல எப்படி உண்டாக்குறான் பார்த்தீங்களா? அது பரீட்சை நெருங்க போகுது, படிச்சு பாஸ் ஆகி நல்ல மார்க் இருக்கிறான் நினைக்கும் போது 5 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவுங்கிறான், 5 நாளைக்கு பள்ளிக்கூடத்து பக்கம் வராதுங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துடாம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு நம்ம நடந்தோம்னு சொன்னால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறது. இது போன்ற நன்மைகளை அதிகம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. மனித குலத்திற்கு இஸ்லாம்